உதயநிதியை எந்த அளவிற்கு விமர்சிக்கிறார்களோ அந்த அளவிற்கு அவர் இந்தியா முழுவதும் பிரபலமடைந்து வருவதாக திமுக அமைப்புச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் சுனாமியில் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தின் பணத்தை எல்லாம் எடுத்து உத்தரப்பிரதேசத்திற்கு வழங்கியதால் தான் உத்தரப்பிரதேசம் பொருளாதாரத்தில் 2வது இடத்தை பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டார். உதயநிதி அவர்களை எவ்வளவுக்கு எவ்வளவு விமர்சிக்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேகமாக அகில இந்திய அளவிலே அவர் வளர்ச்சி பெறுவார். மிகப்பெரிய வளர்ச்சியை பெற இருக்கிறார். இப்பொழுதே பெற்றுவிட்டார். தொடர்ந்து அவர்கள் விமர்சிக்க அவர் அதை விட அண்ணா ஒரு காலத்திலே சொல்லுவார், என்னை திட்டி இங்கே வந்து உட்கார வைத்துவிட்டு இன்னும் எந்த இடத்துல என்னை உட்கார வைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியில் நினைக்கிறார் என்று தெரியவில்லை. அதே தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கும் நான் தெரிவித்துள்ளேன். அவருடைய கணக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், 3வது இடமாக எப்படி மாற்றினார்கள். இங்கே இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு போய் தமிழகம் செலுத்திய 10 லட்சம் ஜிஎஸ்டி வரியிலே 10 லட்சம் கோடி வெளியில் 2 லட்சம் கோடி தான் மீதி கொடுத்துருக்காங்க. மீதியை கொண்டு போய் உத்தரப்பிரதேசத்தில் போட்டிருக்காங்க. ஆகவே இதெல்லாம் பொருளாதார ரீதியில் நாங்கள் தமிழகம் பெற்றிருக்கிற வளர்ச்சி கணக்கோடு சொல்லுவோம். உதயநிதி